ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மைட்வேல் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னாக்கா, இன்றைக்கி புரட்டாசி மாதம் அமாவாசை, ரொம்ப உகந்தது, சிறந்தது, மகாலி அமாவாசை. அதற்காக ஐகுந்தப்பள்ளி என்ற கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் சுவாமிக்கு இன்றைக்கி சிறப்பு அபிஷேகம், யாகங்கள், கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், எல்லா ஹோமங்களும் நடத்தி அதுக்கு சிறப்பு பால் அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் சிறப்பு அலங்காரம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்த்து கண்டு கழிக்கலாம். வாருங்கள். ஆஞ்சநேயர் அருள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் வேண்டுகிறேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மகாலி அமாவாசை இதுவும் வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாம் பித்ருக்கள் கடமைகள் செய்கிறது அதெல்லாம் போட்டிருக்கிறேன். பிண்டம் கரைச்சிறது எங்கள் தென்பண்ணி ஆற்றங்கரையில் எல்லாம் நிறைய கூட்டம், நிறைய பேர் வந்து பித்ருக்களுக்கு அவங்களுடைய கடமைகள்லாம் செஞ்சாங்க. அதுவும் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் இது பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதே போல் அடுத்த சேனலும் இதுவரை கொடுத்த ஆதரவு இனிமேலும் கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ओम समर्काय खंडराजानां विनायकानां दिव्येशानां गणयाक्षाणां बालकेन्द्राणां वक्रतुण्डानां गन्धपूर्वाय नमः। ओम पंचाशतव्यामः गणपतिरत्नव्याय नमः। निष्पक्षेन गणपतियाय नमः गणपतिरत्नव्याय नमः। ओम त्रिविघ्नविनायक पूजानां समर्पयामि। ओम सर्वात्र गोविन्दनामसंकीर्तनं गोविन्दा गोविन्द। இந்த அருளாசி போட்டிங்களா அதுக்கு போட்டிங்களா? போடவே இல்லை. போடுறீங்க, அப்படியே உட்காந்து போடுங்க. பிள்ளையார் போச்சுக்காரு போடுங்க. லைட்டாக ஒரு டோக்கன் போடுங்க. ஆப்போசிட் கையை வச்சு ஆப்போசிட் கையை போடுங்க. வீட்டு மட்டும் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்க. அதனால் இந்த விநாயகர் பெருமான் ஏன் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தோஷம் இல்லாத ஒரு கடவுள் விநாயகர் பெருமான். அவருக்கு நாகதோஷம் கிடையாது, சிவதோஷம் கிடையாது. எந்த யாரும் பார்த்தீங்கன்னா வாசல் பூஜை பண்ணுறோம். அடுத்தது நவகிர பூஜை பண்ணுறோம். இப்போது முதல்ல வந்து வாசல் பூஜை பண்ணுறோம். நல்லா கொடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து கலாட்சம் சரியில்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற வீட்டில் நிறைய கஷ்டங்கள், ஏதோ பிரச்சனை. என்ன காரணம்னா வீட்டில் வாஸ்து சரியில்லாமல் இருக்கலாம். அந்த வாஸ்து வந்து சரி கட்டக்கூடிய ஒரு நாள் இந்த அமாவாசை. அதே இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த மாலியமாக வரக்கூடிய அமாவாசையில் இந்த பூஜை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. அதனால் இப்போது ஒவ்வொரு திசையிலும் எந்தெந்த கடவுள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பூஜை பண்ணுறோம். நல்லா கொடுத்துக்கோங்க. நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலைகள்லாம் கரெக்டாக வாஸ்து வரணும். அதுக்கான பூஜை தான் இது. நல்லா கொடுத்துக்கோங்க. இப்போது முதல்ல வந்து ஈசானின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலை, வடகிழக்கு மூலை சொல்லக்கூடிய மூலையில் புத பகவான் குடியிருக்கார். புத பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, அறிவு, நாணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுள் ஈசானின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் குடியிருக்கார். அவருக்கான ஒரு பூஜை பண்ணுறோம். நல்லா கும்பிட்டுக்கோங்க. அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு ஒரு பூஜை பண்றோம். நல்லா சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓம் சுக்கர பகவானுக்கு ஒரு பூஜை பண்றோம். நல்லா கும்பிட்டுக்கோங்க. அக்னிமலை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதிக்கு இப்போ ஒரு பூஜை பண்றோம். நல்லா கும்பிட்டுக்கோங்க.
அழகான ஒரு கடவுள். அமாவாசை ரொம்ப நல்லதுங்க. ஓம் பூஜை பண்றோம். ஓம் அதே மாதிரி நீங்கள் இந்த அமாவாசை நாளில் புத்துக்கு பால் ஊற்றி பூஜை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புத்துக்கு பால் ஊற்றி பூஜை பண்ணி இந்த சர்வங்களை வழிபாடெல்லாம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஓம் அடுத்தது 7 வருஷம் முடிச்சா நம்ம என்ன ஆகுறதுங்க? 2 வருஷம் பெரிய சனியாக பிடிக்கிறார், ஜென்ம சனியாக 2 வருஷம் பிடிக்கிறார், பாத சனியாக 2 வருஷம் பிடிக்கிறார். இந்த பாத சனியாக பிடிக்கிறப்ப தான் நம்மளுக்கு கை காலெல்லாம் அடிபடுறது, சில கெண்டங்கள்லாம் வருது. அதே மாதிரி ஜென்ம சனியாக பிடிக்கிறப்போ குடும்பத்தில் கஷ்டங்கள், கணவன் மனைவி பிடிச்சி போகிறது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், வீடு வந்து சூன்யம் பண்ண மாதிரி ஆகிடுறது. இதுக்கெல்லாம் அந்த 2 வருஷம் இதனால உங்களை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு கடவுள் சனீஸ்வர பகவான். அதுக்கான பூஜை சனிக்கிழமை நாளில் ராகுகால நேரங்கள் நடக்குதுங்க. தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. எந்த இடத்துலையும் இந்த மாதிரி பூஜைலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக தான் இந்த பூஜைலாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பூஜைங்க. இங்கே பரிகாரங்கள் கிடையாதுங்க, தோஷம் கழிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. எந்த ஒரு தோஷம், நாகதோஷம் கழிக்கிறது, செவ்வாதோஷம் கழிக்கிறது, மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் கழிக்கிற கோயில் இது சன்னிதானம் கிடையாது. இது மாங்கல்ய தோஷம் உள்ள இடம் இந்த இடம். அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான். அவருக்கான பூஜை ஒவ்வொரு சனிக்கிழமையும் 9லிருந்து 10 நடக்குங்க. தவறாமல் நடக்கும். அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு பூஜை பண்றோம். இப்போ நல்லா கும்பிட்டுக்கோங்க. வடமேற்கு மலையில குடியிருக்கக்கூடிய ஒரு கடவுள். அதுக்கான ஒரு பூஜை பண்றோம். நல்லா கும்பிட்டுக்கோங்க. சொல்றது அப்படி சொல்லுங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் துர்கடாட்சரசகார
போட்டுங்களா பக்கவாங்க முல்ல முல்ல வாமா
தொட்டுங்க என்ன கடவுள் போய் பார்த்து வாங்க அப்படியே லைன் அப்படியே விட்டுருங்க. நீங்க எல்லாம் ஒரே இடத்துல இருங்க மேம், அவங்க வராங்க. பூஜானாம் சமயாமி. சாம்பார் சார் வடை சாமி வடை ஒன்று பிச்சு கொடுங்க தனியாக இருக்கு அதுலேயே இதில் கொடுங்க 3 இன்ச்சு வடை 3 இன்ச்சு 3 இன்ச்சு இல்லை தட்டுலேருந்து அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க 3 வடை பார்த்து